2. Keep right. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷுவும் நானும் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்த்தோன்னா நான் மாரத்தானில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். அவங்க வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க என்னங்கிறது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து மாரத்தான் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ தான். ஏன்னா மாரத்தான் வர்றீங்கன்னா இங்கே என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது எப்படி வந்து அதை கண்டக்ட் பண்ணுறாங்க என்னங்கிறது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நம்ம வந்து பார்த்தோன்னா 5:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம 5:10 அந்த டைமுக்கே வந்து நம்ம வந்துட்டோம். ஆனால் அப்போவே பார்த்தோன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாம் வார்ம் அப் பண்ணுறது இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். இப்போவே பார்த்தோன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க என்னங்கிறது எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் மாரத்தான் வந்து ஓடுறதுக்கு முன்னால் நிறைய ஸ்டிச்சஸ்லாம் வந்து பண்ணணும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு, ஏன்னா அது வந்து தனியாகவே ஒரு வீடியோவே இது பண்ணலாம், அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. இப்போ வந்து நம்ம மாரத்தான் நீங்கள் வந்து ஓடுறீங்கன்னா என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க என்னங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாருமே முன்னால் அசம்பிள் ஆகிட்டாங்க. அவங்க பார்த்தோன்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டிஷர்ட்லாம் வந்து வாங்காமல் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்தோன்னா அங்கே முன்னாலேயே வந்து ஒரு சின்ன இது மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு அவங்க டிஷர்ட்டு அதே மாதிரி டேக் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம சேஃப்டி பின் வச்சு நம்மளே குத்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாமுக்குமே பார்த்தோன்னா வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே காலையில் ஏர்லி மார்னிங் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அதெல்லாம் வாங்குறதுக்காக லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய பேர் நல்லா இதே ப்ரொஃபஷனாக வச்சுருக்கவங்க வந்து பார்த்தோம்னா வார்மப் இதெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க ரெடி ஆகிறது பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டாக வர்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஜர்க்காக தான் இருந்தது. ஆனாலும் நம்ம வந்து ஆல்ரெடி நடந்து கொஞ்சம் இது இருக்குது. என்னால் ஓடி கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக நடந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. Tilakavadi Ramaswamy Memorial venue sponsored by Decathlon and this grand நம்ம அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம மாரத்தானுக்கு நீங்கள் புதுசாக வர மாதிரி இருந்ததுனாலும் அவங்க வந்து ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து அவங்களே சொல்லி தருவாங்க. அதை வந்து நம்ம சிம்பிளாக நீங்கள் பாருங்கள் எப்படி சொல்லி தராங்க என்னன்னு சொல்லிட்டு. எல்லா குழந்தைங்க முதற்கொண்டு ஈஸியாக அதை பண்ணுற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வந்து நம்ம இது பண்ணணும் போது நம்மளுக்கு வந்து எப்படி ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணணும் என்னங்கிறது எல்லாமே தெரியாது இல்லையா. அது எல்லாத்துக்குமே வந்து இவங்க சொல்லி கொடுக்குறதுலையே வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் தூரமாக நம்ம போகணும். ரன்னிங்காக இருந்தாலும் சரி வாக்கிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு சில ஸ்டிச்சஸ்லாம் வந்து பண்ணிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான பெயினும் வந்து வராது. அதே மாதிரி நம்ம பிஃபோரு ஆஃப்டர் ரெண்டுமே ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். அது என்னென்ன பண்ணணும் என்னங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு தனி வீடியோலேயே வந்து நான் அதை கிளியராக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்கிறது வந்து பார்த்தோன்னா எல்லாருமே செய்கிறத பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருமே அவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தோம்னா இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டு அவர் வந்து பார்த்தோம்னா நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. நீங்களும் பாருங்கள், சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. யார் பார்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு இதில் அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா தயங்கிட்டு, நானே கூட பார்த்தோன்னா நம்ம ஜென்ரலாக நான் என்னென்ன வார்ம் அப் பண்ணுவேனோ அது மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே நின்றுட்டேன்.
வீடியோ எடுத்துகிட்டு இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவங்க இது பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சண்டேவே என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம மாரத்தான் ஓடுறதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து அவங்களுடைய உடம்பை வந்து தயார்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி குழந்தைங்கள பற்றி சொல்லி ஆகணுங்க. எக்கச்சக்கமான குழந்தைங்களும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னாலும் நீங்கள் அவங்களையே கூப்பிட்டு வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்மியான கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி கூட இது பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஓடும்போது அவங்க என்ன மாதிரியான சேஃப்டியெல்லாம் வந்து பின்பற்றுறாங்க என்னங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாம் ஆல்மோஸ்ட் அவங்கவுங்க வார்ம் அப் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா தனியாக அவங்க நிறைய ஸ்கூல் குழந்தைங்களாம் வந்து வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஓன் ஒர்க் அவுட்ஸில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெஷலாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நம்ம ரைட் திரும்பிட்டு ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேரளா பைபாஸ் இருக்குது. கேரளா பைபாஸில் நம்ம கிராஸ் பண்ணி அந்த ரோட்டில் நம்ம இது பண்ணும்போது அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் அந்த ஊர் பேர் வந்துட்டு அச்சான்குளம். அச்சான்குளம் வரைக்கும் நம்ம போறோம். அங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அந்த செக் பாயிண்ட்ல இருந்து யூ டர்ன் பண்றோம். அந்த செக் பாயிண்ட்ல யூ வில் ஆல் ரிசீவ் அ சீக்ரெட் பேண்ட். அந்த பேண்டை வாங்கிட்டு நீங்க யூ டர்ன் பண்ணி அதே ரூட்ல நீங்க மறுபடியும் வந்து தலப்பாக்கட்டுல இருந்து லெஃப்ட் எடுக்கிறீங்க அண்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே முடிக்கிறீங்க. இஸ் தட் கிளியர்? அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. எந்த வழியாக நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் என்னங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாலண்டியர்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்களே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் லைனில் எல்லா இதுலேயுமே வந்து நம்ம எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம வந்து இது பண்ணிட வேண்டியது தான். இப்போ நீ மாரத்தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அதுக்கான கெஸ்ட்டெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீ அவங்க வந்த உடனே நீ மாரத்தான் ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தாங்க. The Tamil Marathon 3.0 is going to start with a flag off by Mr. Mithun. 3, 2, 1. எல்லாருமே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ரோவில் அடித்து பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஓடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 பேர் பக்கமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நீங்களே பாருங்கள் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு. நம்ம அந்த அவினேஷ் ரோடே ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் பிளாக் பண்ணிட்டாங்க அந்த இதுக்குமே. ஆனால் அப்போவுமே வந்து பார்த்தோம்னா அவங்க வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் ரைட் சைடில் திருப்பி இந்த பக்கம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருத்தங்களையுமே ப்ராப்பராக இந்த வழியில் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கைட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஒரு இடத்துலையுமே வந்து அவங்க நின்று நீங்கள் நம்மளை வந்து கைட் பண்ணுறாங்க எந்த வழியில் போகணும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க உங்களுக்கு தெரியாத இடம் அப்படின்னாலுமே அவங்க வந்து நீங்கள் எந்த வழியில் போகணும் என்னங்கிறது எல்லாமே நீங்கள் இது பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து நல்லா ஓடுவீங்கன்னா ஓடுறத மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே போதுங்க. எந்த வழியில் போகணும் என்னங்கிறது எல்லாமே நீங்கள் முன்னாலே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் இங்கேயும் வந்து பார்த்தோம்னா அங்கங்கே ஆள் நின்றுட்டே இருக்காங்க. எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து அவங்களே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக ஓடுறதை பற்றி மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க. இங்கே பாருங்கள் 5 கிலோமீட்டர் வந்து ஓடுறதுக்கு வந்து பார்த்தோன்னா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி பயங்கர ஸ்பீடாக வந்து ஓடிட்டு நம்ம போகிற இதுலேயே வந்து ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் வரைக்குமே நம்ம நடந்து போயிட்டு திருப்பி ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி இது மட்டும்தான் நம்ம ஓடுற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நம்ம மட்டும்தான் நடந்து போகிறோம்னு நினச்சா நிறைய பேர் நடந்து தான் வந்துட்டுருக்காங்க. அதனால் மாரத்தான் வந்து ஓடணுன்னு அவசியம் இல்லை, நடந்து கூட போகலாம். எல்லாருமே நம்மளை வந்து பார்த்தோன்னா என்னடா இவன் இப்படி நடந்து வந்துட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் இதாக தான் பார்த்தாங்க. ஏன்னா எல்லாருமே தொடக்கத்தில் அடித்து பிடிச்சி ஓட ஆரம்பித்தாங்க. ஓட ஆரம்பித்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு பாதி ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் என்னால் ஓட முடியாமல் இருக்கலாம், ஆனால் நடந்தாவது நான் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் எனக்கு பின்னாலே வந்துட்டுருக்காங்க. தூரத்தில் தெரியுறாங்க பாருங்கள். அதே மாதிரி நம்ம ரொம்ப தூரம் வந்து ஓடுறாங்க அப்படிங்கும்போது அவங்க சேஃப்டிக்கு வந்து ஆம்புலன்ஸ் இதெல்லாமே வந்து அங்கேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க.
அதுவுமே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து முடியாமல் போச்சுன்னா அவங்களே கூப்பிட்டு போகிறதுக்கான இதுவும் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மாரத்தான் நீங்கள் ஓடுறீங்கன்னா இடையில நீங்கள் இப்போ அந்த 10 கிலோமீட்டர் ஓடுறோன்னா அந்த 10 கிலோமீட்டருக்கான இடைவெளியில் வந்து பார்த்தோம்னா தண்ணி வந்து எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸு இது எல்லாமே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம தனியாக எடுத்துகிட்டு அதை தூக்கிட்டு ஓடணுங்கிற அவசியம் இல்லை. வாட்டர் பாட்டில் வந்து அவங்களே இடையில கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு முன்னால் ஓடினவங்க வந்து பார்த்தோன்னா திருப்பி ரிட்டன் எல்லாருமே போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்பீடாக ஓடினவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா அவங்க கிலோமீட்டர் ஜாஸ்தியாக இது பண்ண முடியல. நம்ம 5 கிலோமீட்டர்ஸை ரீச் ஆகும்போது பார்த்தோன்னா அவங்க இந்த பேண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த பேண்டை நம்ம வாங்கிட்டு திருப்பி நம்ம போன அதே இடத்துக்கு வந்து நம்ம டெக்கத்லான் அந்த இதுக்கே வந்து திருப்பி ரிட்டன் போகணும். அதே மாதிரி நம்ம இடையில நீங்கள் வேறு எங்கேயுமே இடையில வந்து அவங்க வாலண்டியர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க நின்று பார்த்துட்டே தான் இருப்பாங்க நம்மளைய. ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா சீட்டிங் பண்ணுறதுக்கான பாசிபிளே வந்து அங்கே கிடையாது. எல்லாருமே நம்ம ஒரு இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே அவங்க வாலண்டியர்ஸ் வந்து நின்று பார்த்துட்டே தான் இருந்தாங்க. ரிட்டன் வரும்போது பார்த்தோன்னா நம்ம திருப்பி அந்த டேக் வாங்கிறதுக்காக நிறைய பேர் போயிட்டுருக்கிறத பார்க்கும்போது சரி ஓகே, நம்மளுக்கு பின்னால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி ஆயிருங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா அடித்து பிடிச்சி எல்லாம் இது பண்ணி ஓடி இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா அவங்களால இது பண்ண முடியல. தண்ணி வந்து பார்த்தோம்னா பிரச்சனையே இல்லைங்க. 4-5 இடத்துல வந்து அவங்க இந்த 2 சைட்லேயுமே வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம போகையில் வரையில் எதுலேயுமே நமக்கு தண்ணி வேணும்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம நடந்தே ஒவ்வொருத்தரையாக ஓவர்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு அதுலேயே ஒரு இது கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி பார்த்தா அவங்க ஓடி வர்றது, கொஞ்சம் நேரம் நடந்து வர்றது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு நீங்கள் மெடலு, சர்டிஃபிகேட் இது எல்லாமே வாங்கிடலாம். ஏன்னா நான் வந்து தனியாக தான் வந்தேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த நாய்ஸ் வந்து யாருமே வரல அப்படிங்கிறதுனால நான் தனியாக தான் வந்திருக்கேன். அடுத்த டைம் கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு வருவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எனக்கு நான் நடந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்ததுனால என்னால் டயர்டே இல்லைங்க. நான் கான்ஃபிடெண்ட்டாக நான் எங்கேயுமே இது பண்ணவே இல்லை. சிங்கிள் செகண்ட் கூட ரெஸ்ட் எல்லாம் எடுக்கல. கொஞ்சம் வாக்கிங்னாலுமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் நடந்தேன். மற்றவங்கள ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடில் நான் நடந்துகிட்டே தான் இருந்தேன். எனக்கு வந்து 10 கிலோமீட்டரை நான் ரீச் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தோன்னா 1.5 மணி நேரம் அந்த மாதிரி எனக்கு டைம் எடுத்துக்குது. கடைசி ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு ஆரம்பித்தா நம்மளுக்கு ஒரு மணி நேரம், நம்ம 20 நிமிஷம் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அதனால் நம்ம இந்த டைம் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுறோம், அடுத்த டைமில் வந்து நம்ம எவ்வளோ கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணலாம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம வந்து பார்த்தோன்னா மெடலுக்கு வந்து நம்ம மெடல்னால் எல்லாருக்குமே கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தருவாங்க. அதனால் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்து அந்த டாஸ்க் வந்து நம்ம 1.5 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அடுத்த மாரத்தானில் எவ்வளோக்கு வந்து எந்த ஸ்பீடில் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம டாஸ்க்காக வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா எடுத்த உடனே நம்மளுக்கு கப்பு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை நீங்களே அழிச்சிருங்க. ஏன்னா எடுத்த உடனே கப்பெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம வர்ற அந்த 5 கிலோமீட்டரில் நம்ம வெறும் 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் வந்திருக்கிற டைம்லேயே பார்த்தோன்னா எல்லாருமே உள்ளே திருப்பி ரிட்டனே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடியே அங்கே எல்லாருமே எல்லாத்துக்கும் மெடல்னால் நம்ம மெடலு, கப்பு எல்லாமே எல்லோரும் வாங்கி ஆல்ரெடி ஃபோட்டோவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பின்னால் இன்னும் பாதி பேர் வேறு வந்துட்டுருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க அப்போ நம்மளுடைய லெவல் என்னென்னு. நம்ம வந்து இந்த டைம் எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கோம், நெக்ஸ்ட் டைமில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாகவே நம்மளும் வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வின் பண்ணலாங்க. அதனால் நீங்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நானும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு மாரத்தான் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே வந்திருந்து எல்லா இதையுமே வந்து இது பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மெடல் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் மாதிரி குத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம இவங்ககிட்ட கொடுத்துட்டோன்னா நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க அவங்க வந்து பார்த்தோன்னா கேக்கு, பனானா இந்த மாதிரிலாம் வந்து இவங்க கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம அந்த டேகை வந்து நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்கணும். டேகை கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு உண்டான இது சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க.
நீங்கள் மாரத்தானுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க ஸ்நாக்ஸ்னால் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட்டிங் கேக் மாதிரி ஒரு கேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அது போக பனானா ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து 10 கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து இது பண்ணியாச்சு. அதனால் மெடலு சர்டிஃபிகேட்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி ஃபோட்டோவோ எடுத்துகிட்டு நீ டேரெக்டாக வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. அதே மாதிரி நீங்கள் 10 கிலோமீட்டர் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களால் பசி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறது பெஸ்ட்டுங்க. இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடடாங்கிறத நீங்கள் அந்த இதுலேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. புக் பண்ணும்போதே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா நான் கேக்கை எடுத்துக்க மாட்டேன், அதனால் பனானா மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப செம பசியாக இருந்தது, அதனால் கிளம்பலான்னு சொல்லி கிளம்புனேன். போகிற வழியிலேயே பார்த்தோன்னா காரை வச்சு என்னமோ பண்ணிட்டுருந்தாங்க ஸ்டண்ட் மாதிரி, என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எல்லா கார்லேயுமே இந்த மாதிரி ஸ்பாய்லர்ஸ் ஏதாவது போட்டு சவுண்டு மட்டும் வர மாதிரி இது பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, சீஃப் கெஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்க. இப்போ வந்து நீங்கள் மாரத்தான் வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்க, கண்டக்ட் பண்ணியிருக்காங்க என்னங்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சிங்கன்னா வர்ச்சுவம் நானும் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். மீண்டும் வேறு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.